மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தந்தை இளைய பெருமாள் அவர்களையும், எனது தலைவர் தமிழ் தேசிய போராளி எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களையும் வணங்கி என்னை உரையை தொடங்குகிறேன். இந்த நிதிநிலை அறிக்கை மீது கருத்து தெரிவித்த எமது தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் நம்பிக்கையூட்டும் நிதிநிலை அறிக்கை என்று சொல்லி பாராட்டு தெரிவித்துள்ளார். குறிப்பாக கல்வித்துறையில் வெளியிடப்பட்ட அறிக்கைகளான மாணவர்களுக்கு நவீன மிதிவண்டி, 10,000 அரசு பள்ளிகளில் சூப்பர் கிளீனர், சூப்பர் கேம்பஸ் என்ற திட்டம், விடுதிகளின் கட்டமைப்பு மேம்படுத்தல் என்ற அறிவிப்பு, காமராஜர் பெயரில் சிறப்பு பள்ளிகள், அரசு பள்ளிகள் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான பள்ளி நிறைவு திட்டம், அதற்காக 300 கோடி ரூபாய் இந்த ஆண்டில் நிதி ஒதுக்கீடு, பாடத்திட்டங்களை சீரமைக்க 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, உயர் சீர்திருத்தத்திற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு 1 லட்சம் நவீன படுக்கை வசதிகள் கொண்ட 200 மாணவர் விடுதிகள் கட்டும் என்ற அறிவிப்பு, மதுரையில் சட்டக்கல்லூரி ஆகிய அறிவிப்புகள் பாராட்டுக்குரிய அமைந்துள்ளன. வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை மற்றும் வட்டி செலவினங்கள் தீவிரமாக உயர்ந்துள்ளது. ஒன்றிய அரசின் நிதி உதவியின் மூலம் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வந்த வருவாய் குறைந்தும், குறிப்பாக ஜிஎஸ்டி இழப்பீடு நிறுத்தப்பட்டும் முக்கிய காரணமாக அமைந்தது. ஏற்கனவே இருக்கும் மக்கள் நல திட்டம் தொடர்ந்து கொண்டு தான் தேர்தல் வாக்குறுதியில் தகுந்த புதிய நல திட்டங்களை நிறைவேற்றப்படுத்த வேண்டிய நிலையில் அரசு உள்ளது. மாநிலத்தின் நிதிநிலையை சீர் செய்வதற்கு சொந்த வருவாயை வேகமாக அதிகரிப்பதே அரசின் முன்னால் உள்ள முக்கிய சவாலாக உள்ளது. அதற்கான நம்பிக்கை வெளிச்சத்தை இந்த நிதிநிலை அறிக்கை அளிக்கிறது என்று எனது தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள இங்கே பதிவு செய்கிறேன். எனது காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பில் முக்கியமான சில கோரிக்கைகளை இந்த அவையின் முன் வைக்கின்றேன். 100 ஆண்டுகளுக்கு முன்னரே சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் கல்வியை வழங்கி சமூக புரட்சியை நடத்தியவர் நாங்கள் எல்லாம் போற்றி வணங்கும் சுவாமி சகஜானந்தா அவர்கள். எமது தொகுதியில் சுவாமி சுகஜானந்தாவிற்கு 500 ஏக்கர் நிலம் உள்ளது. அந்நிலத்தில் சுவாமி சகஜானந்தா அவர்கள் பெயரால் அரசு வேளாண்மை கல்லூரி கட்ட முன்வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். அத்துடன் கால்நடை பராமரிப்பு கல்லூரி, விவசாய ஆராய்ச்சி கல்லூரி இவைகளை மேம்படுத்த அவை முன்னவருக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் காட்டுமன்னார் கோயில் பகுதியில் சுவாமி சகஜானந்தா அவர்களின் பெயரால் அரசு மகளிர் கல்லூரி, சிதம்பரத்தில் அரசு மகளிர் கல்லூரி, சிதம்பரத்தில் அரசு மகளிர் கல்லூரிக்கு தேவையான இடமும் கட்டிட வசதியும் இருப்பதால் அதை உடனடியாக சிறமேற்கொண்டு செய்வீர்கள் என்று நம்புகிறேன். எனது தொகுதியில் சீமுஷ்ணம் தனி தாலுக்காக அமையப்பெற்று 2017 முதல் செயல்பட்டு வருகிறது. மக்களுக்கு பயன்படும் வகையில் அனைத்து துறைகளின் அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஆனால் பொதுத்துறை மற்றும் சுகாதாரத்துறை தனி வட்டாரமாக பிரிக்கப்படாமல் காட்டுமன்னார் கோயில், கம்மாபுரம் மற்றும் கீழப்பாளையம் ஆகிய 3 வட்டாரங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன. சீமுஷ்ணம் தனி பொது சுகாதார வட்டாரமாக பிரிக்கப்பட்டால் புதிய நடமாடும் மருத்துவமனை, பள்ளி சிறுவர் நலம் காக்கும் மருத்துவ குழு, இயன்முறை மருத்துவம், தனி வட்டார சுகாதார அலுவலக மற்றும் கூடுதல் வளம் ஆகிய சேவைகள் பொதுமக்களுக்கு அதிக துரிதமாக கிடைக்கும். எனவே சீமுஷ்ணம் தாலுகாவிற்கு தனி சுகாதார வட்டாரம் அமைத்து தருமாறு நமது அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன்.
கடந்த ஆட்சி காலத்தில் எமது தொகுதியில் அமைந்துள்ள வீராணம் ஏரியை சுற்றுலா மயமாக ஆக்குவதற்கு நிதி ஒதுக்கிடப்பட்டு பணிகள் நிறைவு பெறாமல் உள்ளது. அது அரசு இந்த திட்டத்தில் கூடுதல் நிதி ஒதுக்கி சோழவரம் முதல் காட்டுமன்னார் கோயில் வரை உள்ள ஏரிக்கரை சாலையை சரி செய்து அதனை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு சுற்றுலா தலமாக மேம்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். ஏரிக்கரை கீழ்ப்புறமாக இருக்கும் சாலையானது சிறப்பாக இயங்கி வருகிறது. அதேபோல் ஏரிக்கரையின் மேற்பகுதியை சாலையை சரி செய்தால் ஏரி கொள்ளளவு அதிகமாகவும் மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன். எனது காட்டுமன்னார் தொகுதி மக்கள் தினமும் வியாபாரத்திற்காக பெங்களூர் மற்றும் நகரங்களுக்கு அடிக்கடி செல்ல வேண்டியுள்ளது. அப்படி செல்வதற்கு சிதம்பரம் வந்துதான் அந்த பேருந்து வசதியை ஏற்படுத்துவதற்கு உள்ளதால் அந்த சிதம்பரம் பெங்களூர் மயிலாடுதுறை வழியாக வருகின்ற பேருந்தை காட்டுமன்னார் கோயில் வழியாக திருப்பி அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். எமது காட்டுமன்னார் கோயில் தொகுதிக்குட்பட்ட குமராட்சியில் விவசாய பெருங்குடி மக்கள் அதிக அளவில் வசித்து வரும் பகுதியாக உள்ளது. இந்த பகுதியில் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி ஒன்று அமைத்து தர அரசு முன்வர வேண்டும். மேலும் குமராட்சியில் இயங்கி வரும் தீயணைப்பு நிலையம் தனியார் இடத்தில் இயங்கி வருகிறது. எனவே அதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து சொந்தமாக தீயணைப்பு நிலையம் அமைக்க முன்வர வேண்டும். விரைவாகவும் உறுதியாகவும் மக்களுக்கான பாதுகாப்பு சேவை கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மாறி வரும் மக்கள் தொகை அடிப்படையில் காட்டுமன்னார் காவல் நிலைய பகுதியை இரண்டாக பிரித்து அது இரண்டாக பிரிக்கப்படும் ஆயங்குடி என்ற ஒரு கிராமத்தில் அந்த பகுதியில் காவல் நிலையம் அமைத்திட வேண்டும் என்று எனது தொகுதி மக்களின் சார்பில் கோரிக்கை வைக்கிறேன். நமது அரசின் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்று கருத்துக்களை பகிர வைத்தமை மாண்புமிகு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எமது தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கும் என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பிய காட்டுமன்னார் கோயில் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.